அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 30 முடியும் வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய புதனின் முயற்சியால் புதிய கதவு திறக்கும் நேரமாக பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த சிரமங்களை கூட விலகி அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கிரன் மற்றும் சூரியன் என 3 கிரகநிலைகள் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதல்களை பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் தனது சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இயற்கையிலே சுப கிரகமாக திகழக்கூடிய புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் கூட 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்வது நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஆறுதலையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருக்கிறார். ராசிக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார். சகாயமானவராக திகழ்கிறாருங்க. அவர் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே 8 கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை. ஆனால் புதன் ஒருவர் சாதகமாக இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தோல்வி வந்தாலும் தொல்லை வந்தாலும் அவை அனைத்தையும் மிக சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய விவேகமான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது பிரச்சனைகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் பொருந்திய ஒன்றாக இருக்கும். எனவேதான் புதனினுடைய சஞ்சார அமைப்பு உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் பெற்று ஜூன் 30 வரை வலுவாக ராசியின் அதிபதியுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே புதனின் முயற்சியால் பல்வேறு விஷயங்கள்ல புதிய கதவு திறக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை அவருடைய சஞ்சார அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். இது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்று இருக்கக்கூடிய வேளையில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவது, அதிலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவது இந்த தருணத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்குவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல் நலத்துல திருப்திகரமான ஆரோக்கிய சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய கடன்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த தருணத்தில் ஏற்படாது. வரவுக்குள் செலவை சமாளிப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான முறையில பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. சிறு குழப்பம் ஏற்பட்டாலும் கூட அவற்றை உடனடியாக சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக உத்தியோக ரீதியான பணிகளில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மனதிற்கு பிடித்த திருப்திகரமான வேலை கிடைப்பதற்கு
செய்வதற்கான சூழல் உருவாகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக சனி இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறார். புதன் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில்துறை ரீதியான பணிகளில் அதிரடியான பல முடிவுகளை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பான முறையில் அணுகுவதற்கான சூழலும் நல்ல வகையில் கிடைக்க போகிறது. மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்குதாரர் வாடிக்கையாளர் பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் பல கிரக நிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து வலுப்படுத்துவது என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் உற்சாகம் அதிகரிக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தொய்வுகள் இந்த தருணத்தில் விலகும். பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஆடம்பரமான மற்றும் புதிய மற்றும் எதிர்பாராத பல புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழலும் பல வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் மற்றும் புதன். எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பல தடைகள் நிச்சயமாக விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அனுகூலமற்ற பல்வேறு வகையான சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல அனுகூலமான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவர்களின் கல்வியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறார். மிக கடினமான பாடங்களை கூட எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலை மிக வலுவாக கொடுக்கிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக 7ல் வீற்றிருக்கிறார். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக பூர்த்தியாகும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக பலம் வருவதால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய குடும்ப மற்றும் தொழில் உத்தியோக ரீதியான சிரமங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. எனவே பெண்மணிகள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. வீழ்வேன் என நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும்.